இங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. எந்த ஒரு காரியத்தை மனுஷனுடைய பலத்தினால் செய்ய முடியவில்லையோ அந்த காரியத்திலே தேவனுடைய பலன் விளங்கும். தேவன் சோம்பேறிக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சோம்பலாய் தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பித்தால், தனக்கென தேவன் நியமித்த காரியங்களை செய்து முடிக்காமல் அவன் அதை பாதியிலே விட்டுவிட்டால், அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கென கர்த்தர் நியமித்த அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். பவுலுக்கென ஒரு போராட்டத்தை, பவுலுக்கென ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருந்தார். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்கள் செய்யும்படியாய் சில காரியங்களை அவர்களுக்கு நியமித்துக் கொடுப்பார். ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்க்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கை துவங்கி ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனுஷர்களுக்கென, தேவ ஜனங்களுக்கென, தேவ பிள்ளைகளுக்கென கர்த்தர் நியமித்த சில வேலைகளை அவர்கள் செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அதன் பிற்பாடுதான் தேவ ஜனத்தினால் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து தம்முடையவர்களை உயர்த்தி அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார்.